ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு ஃபேமிலியோட மீன் கடைக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. எப்படி பார்க்கலான்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்துட்டு மீன் வாங்க வந்துட்டு நாங்க எங்க கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, செம்பரம்பாக்கம் ஏரியில வந்துட்டு உயிர் மீன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால ஃபேமிலியோட மீன் வாங்கறதுக்கு பைக்ல கிளம்பியாச்சு. பைக்ல ஃபேமிலியோட போனா அப்படியே ஜாலியா இருக்கும். அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்த மாரி இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பைக்கில் ட்ராவல் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சும்மா அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாமேன்னுட்டு போயாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வழியா மீன் கடைக்கு வந்தாச்சு. மீன் வந்துட்டு எல்லா மீனுமே உயிர் மீனா தான் இருந்தது. அப்படியே புடிச்சுக்கிட்டு வந்து அப்படியே நம்மளுக்கு சேல் பண்றாங்க. நல்லாவே இருந்தது பார்க்க. கொஞ்சம் மழை வந்ததுனால அந்த இடம்லாம் கொஞ்சம் நச நசன்னு இருந்தது. ஓகே, இடம் எப்படியாச்சும் இருந்துட்டு போகுது. நம்ம மீன் வாங்கலாமேன்னுட்டு மீன் வாங்க கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த மீன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வாங்குனதில்ல, சாப்பிட்டதில்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வாங்குறோம். 1 கேஜி வவ்வா மீனுன்னு சொன்னாங்க. அது வந்துட்டு அது பார்க்க நல்லா இருந்ததுன்ட்டு அத வாங்கியாச்சு. அந்த மீன் பாவம் அது வந்துட்டு வெட்டும்போதே துடிக்குது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் மீன் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு 1 கேஜிக்கு வந்துட்டு அவங்க ஆஞ்சு குடுத்தாங்கன்னா, 1 கேஜிக்கு ₹30 நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க ஆஞ்சு குடுத்துடுறாங்க. அந்த நல்லாவே க்ளீன் பண்ணி குடுத்துடுறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு வீட்ல நம்ம க்ளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த இதுவெல்லாம் இல்லாம அந்த கழிவுகள்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி குடுக்குறாங்க. கொஞ்சமா கழிவுகள் இருக்கும். அத வந்துட்டு நம்ம வீட்ல வந்துட்டு க்ளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். மீன் வந்துட்டு நெறைய வெரைட்டீஸ் மீன் வந்துட்டு இங்க இருந்தது. நாங்க வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மீன் வந்துட்டு வாங்கியாச்சு. இந்த மீன் வந்துட்டு 1 கேஜிக்கு வந்துட்டு 3 மீன் வந்துட்டு வந்தது. அதனால அது வாங்கி ஆஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. வந்துக்கிட்டே இருக்கிற வழியில அங்கேயே மீன் கடை பக்கத்திலேயே வந்துட்டு காடை முட்டை, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இதில் எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம நாட்டுக்கோழி முட்டை தான் நெறைய சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு காடை முட்டை வாங்கலாமேன்னுட்டு காடை முட்டை வந்துட்டு 2 ட்ரே வாங்கினோம். ஒரு ட்ரே வந்துட்டு அந்த காடை முட்டை ₹60 சொன்னாங்க. சரி, 2 ட்ரே வந்துட்டு ₹120 பே பண்ணிவிட்டு 2 ட்ரே வாங்கியாச்சு. அப்படியே பக்கத்தில வந்துட்டு காய்கறியுமே சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேவையான அளவுக்கு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டும் கிளம்பியாச்சு. என் பொண்ணு வந்துட்டு வீட்ல இருந்துட்டு மீன் கடைக்கு கிளம்பும்போதே இந்த அபூர்வா பேக்கரிய பார்த்துட்டு கண்டிப்பா வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கணுன்ட்டு ஆர்டர் போட்டாங்க. இருந்தாலுமே இந்த சைடு எப்போ போனாலுமே இந்த பேக்கரிக்கு போகாம நாங்க போனதே கிடையாது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி குடுத்துட்டு தான் போவோம். இந்த கடையில ஸ்நாக்ஸு எல்லாமே சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு என் பொண்ணு வந்துட்டு சாக்லேட் வேணும்னு கேட்டாங்க. நான் வேணான்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அவங்க விருப்பப்பட்டு கேட்டதுனால 100 கிராம் வந்துட்டு ₹70 பே பண்ணி சாக்லேட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாக்லேட் நல்லா தான் இருந்தது. வாயில வைக்கும்போதே நல்லா மெல்ட் ஆச்சு. சூப்பரா இருந்தது. சாக்லேட் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அந்த சாக்லேட் வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்ணுன்றதுக்காகவே வீட்டுக்கு வந்த உடனேயே பிரித்து சாப்பிட்டாச்சு என் பொண்ணு. அப்படியே என் பொண்ணுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி, ஓகே, நம்ம முக்கியமான விஷயம் சமைக்கணும் இல்லையா? அதனால் வந்துட்டு மீன் வந்துட்டு அவங்க ஆஞ்சு குடுத்துட்டாங்க. இப்போ நம்போ க்ளீன் பண்ணி கழுவி எடுக்கணும். வந்துட்டு நம்ம கழுவி நல்லா எடுத்துக்கலாம். இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கழிவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா மீனே க்ளீன் ஆகிடும். இதுலேயுமே கொஞ்சம் கழிவுகள் இருந்தது. சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு குழம்பு வைக்கவும் கொஞ்சமும், வறுக்கிறதுக்கு கொஞ்சமும் வந்துட்டு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சாச்சு. வறுக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம ஆஸ் யூசுவலா மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வைப்போம் பார்த்தீங்களா? அதுபோல் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சதுக்கு அப்புறம் மீனெல்லாம் வந்துட்டு வறுக்கிறதுக்கு எடுத்தாச்சு. ஒரு பக்கம் வறுந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வறுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இது போலவே எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கிடலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, தலைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா? அத வந்துட்டு குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இந்த மீன் வந்துட்டு குழம்பு வச்சா சமைச்சா எப்படி இருக்குமோன்னுட்டு நான் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் இந்த மீன் வாங்கினேன். பட் அந்த அளவுக்கு ஸ்மெல்லாம் இல்ல. நல்லா தான் இருந்தது. அந்த ஒரு வாடை வரும் பார்த்தீங்களா? அந்த வாடைலாம் எதுவுமே இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு மீனே சாப்பிட மாட்டேன். என் குழந்தைங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்காக தான் இவ்வளோ தூரம் போயிட்டு மீன் வாங்கின்னு வந்து சமைச்சது. மீன் குழம்பு வச்சாச்சு, மீன்லாம் வறுவல் முடிச்சாச்சு, சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.